அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மேக்ரோனி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே விருப்பமான உணவு. எந்த ஒரு டொமேட்டோ கெச்சப், எந்த ஒரு எசன்ஸ் ஊற்றாமல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மேக்ரோனி வேக வைக்கிறதுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் இன்றைக்கி 1/4 கிலோ வந்து மேக்ரோனி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் குக் ஆகுது, கொஞ்சம் வேகணும். ரொம்ப வந்து 90% வெந்தால் போதும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்க்கும்போது பாருங்கள், நம்ம போட்ட இதில் கொஞ்சமாக ஊதி வந்திருக்கு. பார்க்கவும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னொரு பாத்திரத்தில் சாதா தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம வேக வச்ச மக்ருனியை அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த தண்ணியிலே விட்டுட்டோம்னா எல்லாம் வந்து குழஞ்சி ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். இது வேறு பாத்திரத்தில் நம்ம போட்டுட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வதங்கணும். நம்ம இந்த பிரியாணிக்கெலாம் வதக்குவோம்னா அந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து நறுக்கி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க வந்து வாயில் படுமேன்னு நான் இப்படி வந்து பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி பழம், அதாவது பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சிந்து பொடி இருக்குல்ல, சிக்கன் 65 பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் மட்டும் போதும். இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருள வதங்கி விட்ட பிறகு நம்ம வந்து தண்ணியில் போட்டதை நல்லா ஒரு தண்ணி இல்லாமல் அந்த கண் தட்டில் நல்லா வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மக்ருனியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து சுருள கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைட்டா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்துச்சு. இந்த டைமில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படி சிம்மில் வச்சே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகட்டும். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை, டொமேட்டோ கெச்சப் எதுவுமே நம்ம சேர்க்கலை. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக மக்ருனி செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.